அடுத்த கேள்வி 14வது கேள்வி பார்க்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார் அப்படின்னு முதல் கூற்றும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னு சொல்லியும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை திருமூலர் மற்றும் கடுவெளி சித்தர் அப்படிங்கறதா இதற்கான விடை. திருமூலர் அப்படிங்கிறவர் யார்? அப்படின்னா இவருடைய மந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறதுனா 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய மந்திரம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறதுனா 10ஆம் திருமுறை. 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையை பாடியவர் இவர். இவர் ஒரு சித்தர். இவர் 5ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதி என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் மூலன். இயற்பெயர் என்ன? மூலன் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். திரு அப்படிங்கிற பெயரடையும் அர் அப்படிங்கக்கூடிய மரியாதை பன்மை அதற்கான விகுதியும் சேர்ந்து திருமூலர் அப்படின்னு வந்திருக்கு. திருமந்திரத்திற்கு தமிழ் 3000 பேர் இருக்கு. இதுல தமிழ் 3000 எக்ஸாக்டா 3071 பாடல்கள் இருக்கு. 9 தந்திரங்கள் இருக்கு. 232 அதிகாரங்கள் இருக்கு. 232 அதிகாரங்களை கொண்டது. முதல் சித்த நூல் என்று சொல்லக்கூடியது திருமந்திரம். முதல் சித்த நூல். முதல் சித்த நூல் எது? திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமந்திரத்துடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம். 63 நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கக்கூடியவர். 17 சித்தர்கள்ல ஒருத்தர். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறியவர். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்று கூறியவர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமி நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினேன்னு பாடியவர். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடக் கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆவுமே என்று பாடியவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர், பார்த்து வச்சுக்கோ. கடுவெளி சித்தர். இந்த நிறைய டைம் பார்த்திருப்போம். இதற்கான விடை டி. மாணிக்க வாசகர் பத்தி சொல்லியாச்சு. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கூறினார். சைவ சமய குறவர்கள் 4 இவரும் ஒன்று. இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாவடிவத்திற்கு முதன்மை கொடுத்தவர். இறைவனுக்கு தோழன் ஆதலால் தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழர் பார்த்தும் சுந்தரர். 4வது கூற்று தவறு. 1, 2, 3 சரி. பொருத்தமான இணை அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும்னு 10. கடலோடா கால்கள் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து திருக்குறளுடைய சொல்லிருக்கு. களஞ்சை கம்மியர் ஒருகன உய் அப்படின்னு மணிமேகலை சொல்லிருக்கும். கம்மியர்னா கப்பல் கட்டுபவர்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிவில் ஆண்ட உறவோன் மருகன்னு புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கு. வெண்ணிக்கு வைத்தியாருடையது. இதுல பாத்தீங்கன்னா பொருத்தமானது சி மட்டும்தான் சரியா இருக்கு.
திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி. நான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பல் சாற்றின் லேன்னு சொன்னது வள்ளலார். திருவாசகம் உருகால் ஊதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் என்று சொன்னவர் நால்வர் நான்மணி மாலையில. தவறானது பி. திருக்குறளின் பெருமையை சொல்லக்கூடிய நூல்களுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் இருக்கக்கூடிய பாடல்கள் 55, பாடிய புலவர்கள் 53. சரிங்களா? திருக்குறளுடைய பெருமையை சொல்வதற்காக பாடினது. கபிலருடைய பாடல் சில முக்கியமான ஒரு பாடலா இருக்கும். திணையளவு போதா திருப்புள் நீர் நீண்ட பிணையளவு காட்டும் படித்தாள், மனையழகு வெள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவிதி என்பது திருவள்ளுவ மாலையில கபிலருடைய ஒரு பாடல். அடுத்த கேள்வி, சைவ சமய கூறுகள் நான்குவர்கள் ஆட்கொண்ட இடங்கள். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவதிகை, சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறை. ஆன்சர் சி. இருண்ட காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற நூலை எழுதியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. இருண்ட காலத்தில் இலக்கிய சுவையும் கற்பனை திறனும் குன்றி தோன்றினாலும் அவை மக்கள் வாழ்வை வளப்படுத்தும் சீரிய நீதியை இயம்பக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பொறுத்தவரையிலும் 1, 2, 3 கூற்றுகளுமே சரிதான். அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3மே சரிதான். இதற்கான விடை சி என்பது. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பை நாம் 17 கீழ்கணக்குன்னு சொல்றோம். மனிதன் தனக்கென வரையறுத்துக் கொண்ட ஒழுக்க முறைகளுடைய தொகுதியே நாம் அறம் என்று கூறுகிறோம். அறம் அப்படிங்கிற சொல்லை எப்படி நாம பிரித்து எழுதலாம் அப்படின்னா, அரு கூட்டல் அம் என்று பிரித்து எழுதலாம். தீமையை அறுப்பது நீக்குவது அப்படிங்கிற பொருள்ல எடுத்தாள பெற்றிருக்கிறது. இந்நூல்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு சாரி கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தை சேர்ந்த நூல். சங்க மருவிய காலம்னு சொல்றோம். 4 அடி 4 மணி 445 தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏழாது என்பனவே கைநிலையவாம் கீழ்கணக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 11 அறநூல்கள், 6 அகநூல்கள், 1 புறநூல்கள் எல்லாமே பார்த்தாச்சு. நூல்கள்ல பொறுத்தவரை நீதி நூல்கள்ல சிறியதாக இன்னா 40, நீதி நூல்கள்ல பெருசு திருக்குறள், அகநூல்கள்ல சிறியது கார் 40, அகநூல்கள்ல பெருசு திணைமாலை 150. நாலடியார் தெரியும் அறம் சார்ந்த நூல் 400 பாடல்களை கொண்டு சமண முனிவர்கள் பல்வேறு நபர்களால் இயற்றப்பட்ட நூல். நான்மணிக்கடிகை 104 செயல்களை கொண்டது. விளம்பினாகனார் இதனுடைய ஆசிரியர். இன்னா 40 கபிலர், நாம படிக்கிறோம் இல்லையா, குறிஞ்சிப்பாட்டினுடைய ஆசிரியர், குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர். இதெல்லாம் அந்த கபிலர் கிடையாது, அந்த கபிலரும் இந்த கபிலரும் வேறு வேறு. இனியனை 40 பூதஞ்சேந்தனார், கார் 40 கண்ணன் கூத்தனார், களவழி 40 பொய்கையார், ஐந்தினை 50 மாறன் புறையனார், ஐந்தினை 70 மூவாதியார், திணைமொழி 50 மதுரை கண்ணன் சேந்தனார், திணை மாலை 150 கனிமேதாவியார், திருக்குறள் திருவள்ளுவர், திருகடிகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 முஞ்சுரை அறையனார், திருபஞ்சமூலம் காரியாசான்,
முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார், ஏலாதி கனிமேதாவியார், கைநிலை புள்ளங்காடனார், இந்நிலை பொய்கையார்னு சொல்லி 18 கீழ்கணக்கு நூல்கள் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்ற வேண்டும், பொருள் வரக்கூடிய வழிகளை அறிய வேண்டும், வழி அறிந்த பிறகு பொருள்களை சேர்க்க வேண்டும், சேர்த்த பொருளை பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்த பொருளை பிரித்து செலவு செய்தல் வேண்டும். இதுதான் சிறந்த அரசிற்கான பணிகளாக வள்ளுவர் கூறுவது. கம்பனை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் பாரதியாருடைய புகழுரைகள்ல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாரு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர், கம்பர் என்ற மாண்டர் வாழ்வதும் என்று கூறியவர், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர். பொருந்தாதது எதுவும் கிடையாது, அனைத்தும் சரி. ஓகே. சோ இப்போ முக்கியமாக கம்பராமாயணம் அப்படிங்கிறது சிலபஸ்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழுடைய ஒரு சிறந்த நூலாக கருதக்கூடிய ஒரு நூல் தான் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், படலங்கள், காண்டங்கள் எல்லாம் நமக்கு அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல தெரிஞ்சிருக்கணும். கம்பர் அப்படின்னா சோழ நாட்டை சேர்ந்த பேரெழுந்தூர், திருவெழுந்தூர்னு சொல்றோம். மயிலாடுதுறை மாவட்டம், இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் கம்பர். தந்தை ஆதித்தன், தந்தை ஆதித்தன், மகன் அம்பிகாபதி, மகன் அம்பிகாபதி, மகள் காவிரி. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 2ஆம் மற்றும் 3ஆம் குலோத்துங்கன் சோழ காலத்தில் இவர் வாழ்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் இவர். தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை 10,000 பாடல்களுக்கு ஒரு முறை பாடியுள்ளார். கம்பர் தன் காப்பியத்தை அரங்கேற்றிய இடம் எங்கு இந்த காப்பியத்தை அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னா திருவரங்கம். அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் திருவரங்கம். இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர், கவி கோமான், கம்பநாடுடைய வள்ளல் அப்படின்னு இவர் அழைப்பாங்க. கம்ப ராமாயணத்துக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா ராம அவதாரம், இயற்கை பரிணாமம் என்று அழைக்கக்கூடியது. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கக்கூடியது. கம்ப சித்திரம், கம்ப நாடகம், தோமருமாக்கதை என்றெல்லாம் அழைக்கக்கூடியது. இதுல மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்க்கும்போது 6, 118, 10,589 தான் வரும். ஆனா ஒரு சில இடத்துல 113 காரணங்களாக கூட சொல்லப்படுகிறது. முதல் படலம் ஆற்று படலத்தில் ஆரம்பிக்குது. இறுதியாக விடை கொடுத்த படலம். கம்பர் எழுதின மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர் எழுபது,
உளவு பற்றி சொல்லக்கூடிய ஏர் 70. திருக்கை வழக்கமும் உளவு பற்றி. அப்ப உளவு பற்றி எழுதின ஏர் 70, திருக்கை வழக்கம். சடகோபர் அந்தாதி இவருடையது. இது யார் பத்தி எழுதினதுன்னா நம்மாழ்வார் பற்றியது. நம்மாழ்வார் பற்றி சடகோபர் அந்தாதி ஏற்றியவர். சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, இதெல்லாம் இவருடைய நூல்கள். மொத்தத்தில் 6 காண்டத்துல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் 6 காண்டங்கள். 7வது காண்டமாக ஒட்டக்குத்தர் பாடின உத்தர காண்டமும் இருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நானுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. வீசும் தென்றல் காற்றுன்று கையில் கம்பன் கவி உண்டுன்னு கவிமணி சொல்லியிருக்காரு. சரிங்களா? மொத்தம் இதுல ஒரு 96 வகை ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார். 96 வகையான ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார். தமிழுக்கு கவி என்று அழைக்கக்கூடியதுல கம்பராமாயணம் இருக்கு. சரிங்களா? ஓகே. நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு கம்பருடைய பாடல்களும், தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் மாதவி வேலை பூக வனந்தரும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரின உலாவதென்றேன்னு ஆற்றுப்படலத்தில் ஒரு பாடல்களும், மேலி பிடிக்கும் கை வேல் வேந்தர் நோக்கும் கை ஆழி தரித்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடூழி காக்கும் கை காராளர் கையின் உழவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வகைகளும் நிறைய பாடல்கள் நமக்கு இந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் சிறுநரின்மையால், உண்மை இல்லையோர் உரையின்மையால், வெண்மை இல்லையோர் கேள்வி இமையவளால் சொல்லி கூட பாடல்கள் நிறைய கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரஷ்யாவின் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் இடம்பெற்ற ஒரே தமிழ் நூல் திருக்குறள். இங்கிலாந்து நாட்டினோட அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். திருக்குறளை திருவள்ளுவ பயன் அப்படின்னு நச்சினார்க்கினர் முதலிய உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹைக்கு போன்ற ஜப்பானிய மேல்நாட்டு கவிதைகளுக்கு முன்னோடியாக திருக்குறள் உள்ளது. சரிங்களா? ஓகே. மதுரை காஞ்சி பற்றிய கேள்விகள். மதுரை காஞ்சிக்கு மாநகர் பாட்டு என்ற மற்றொரு பெயரும் உண்டு. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியின் பாட்டுடைய தலைவன் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இதுல பொறுத்தவரைக்கும் எந்த கூற்று சரியான தகவல்களை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 782 அடிகளை கொண்டது. 354 அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடியது. மாநகர் பாட்டு அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு சொன்னது சுப்பிரமணியன். கூடல் தமிழ், காஞ்சி பாட்டு என்றெல்லாம் அழைக்கக்கூடியது மதுரை. மாங்குடி மருதனார் பாடப்பட்டிருக்கிறது. மாங்குடி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம். ஓகேங்களா? இவர் 8 தொகையில 13 பாடல்களை பாடியிருக்கார் மாங்குடி மருதனார். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரிதான்.
மதுரை காஞ்சியின் வேறு பெயர்கள் பெருகுவள மதுரை காஞ்சி, குடல் தமிழ். சரி. வாழ்க்கையின் நிலையாமை கூறி நல்வழியை வற்புறுத்துவது காஞ்சி திணை. சரி. மதுரையில் வாழும் தலைவனுக்கு மதுரை காஞ்சி பற்றி எடுத்து கூறியதனால் மதுரை காஞ்சி சொல்லலாம். 8 தொகையில 13 பாடல்கள் பாடியுள்ளார். இதான் சொல்லியிருந்தோம். இது தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் என்ற சொல், தமிழ் என் கிளவியும் அதனோடற்றேன்னு தொல்காப்பியமும், தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்திலும், தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்கானத்திலும் எடுத்தாள பெற்றிருக்கிறது. 2, 3, 1. இது ஏற்கனவே சொன்னதுதான். 5 50, 5 70, 5 70 மூவாதையார், கார் 40 கைநிலை. ஓகேங்களா? 5 50 மாறன் பொறையனார், 5 70 மூவாதையார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், கார் 40 கண்ணன் கூத்தனார், கைநிலை புள்ளங்காடனார். ஓகேங்களா? 1 2 4 3 5. கீழ்காணும் கூற்றுகளில் ஏலாதியில் இடம் பெறாத கருத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 அடிகள்ல 6 கருத்துக்களை சொல்லக்கூடியது ஏலாதி. 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏலாதி. மருந்து உடற்பிணியை போக்குவது போல் இன்னொரு கருத்துக்கள் கற்போருடைய அறியாமையை அகற்றக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமண சமயத்தில் இருக்கக்கூடிய கொல்லாமை கொள்கையை ஏலாதியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, பார்க்கலாம். ஏலாதியுடைய ஆசிரியர் யாருன்னா கனி மேதாவியார். ஏலாதியுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். கனி மேதையார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஒரு சமணர். சிறப்பு பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 பாடல்கள் பாடியிருக்காரு. ஏலாதி வெண்பாவால் இயற்றப்பெற்றது. திணை மாலை 150 அப்படிங்கிற நூலும் இவருடையது. அதாவது 18 கீழ்கணக்கில் 2 நூல்களை படைத்தவர் யாருன்னா கனிமேதாவியர் தான். தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் என்று சொல்லக்கூடியது இது. தமிழருக்கு அருமருந்து போன்றது. தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் இது. ஏலத்தை முதலாவதாக உடையதனால இதுக்கு ஏலாதியின் பேரு. மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள். ஏலம் தான் ஃபர்ஸ்ட். அதுல லவங்கம், திருநாவற்பூ, லவங்கம், திருநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இதுல மொத்தம் 6 இருக்கும். அந்த 6 மருந்து பொருட்களுக்கு பெயர் பெற்றது. கற்போருடைய அறியாமை அகற்றக்கூடிய நூல் இது. சரிங்களா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் உனித்துன்னு ஏழாவதுடைய பாடல் கொடுத்திருப்பாங்க. முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இதுல எதுவும் தவறு கிடையாது, அனைத்தும் சரி. அரியணை தாங்கியவன் அனுமன், தாயினும் நல்லான் என்று புகனையும். கம்பராமாயணத்துல இருந்து கேள்வி. 5வது சகோதரர்கள், 5வது சகோதரன் யார் அப்படின்னா புகன். 6வது சகோதரர் யாருன்னா சுக்ரீவன். 7வது விபீஷ்ணன், விபீடனன். சொல்லின் செல்வன் கம்பராமாயணத்தில் அனுமன். சொல்லின் செல்வர்னு கேட்டாங்கன்னா
ராபி சேது பிள்ளை. இதுல மூன்றாவது தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. பெருமுத்திரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். பழமொழி 400 உலக வசனம் முதுமொழி என்று அழைக்கப்படுகிறது. கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள். நாடு கடைசியாக துறவரவையெல்லாம் கிடையாது. அறம் பொருள் இன்பம், சரிங்களா, துறவரம் கிடையாது. இதுல 4 மட்டும் தவறாக இருக்கிறது. ஓகேங்களா. பழமொழி 400 ரொம்ப முக்கியமானது. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நாம் எடுத்து சொல்லக்கூடிய நூல்கள்ல பழமொழி 400 ரொம்ப முக்கியமானது. பழமொழி 400 பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர். சமண சமயத்தை சேர்ந்தவர். பழமொழி 400 400 பாடல்கள் இதில் இருக்கு. வெண்பாவால் ஏற்றப்பட்டது. முன்றுரை என்ற ஊரை சேர்ந்தவர். அரையன் என்பது குடிப்பெயராக இருக்கலாம் கூட சொல்றாங்க. ஒரு கதை வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலுடைய இறுதியில பழமொழி நீதி சுத்தப்படுகிறதுனால 400 பாட்களை கொண்டதனால இது பழமொழி 400 சொல்றோம். பழமொழிங்கிற சொல் முதல்ல எந்த நூல் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறதுனா அகநானூறு. பழமொழி முதுசொல். முதுசொல் பழமொழிய பழமொழின்னு சொல்லலாம் அல்லது முதுசொல். முதுசொல் அப்படின்னு சொன்னது எதுன்னா தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. பழமொழி முதுசொல்னு சொன்னது தொல்காப்பியம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லுங்கிற ஒரு பாடல். மாறியுன்றி இன்றி வரம்பிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன்திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றாகும் முஞ்சிலோ இல் அப்படிங்கிறது ஒரு 2 பாடல்கள் நம்ம பழமொழி 400 பள்ளி புத்தகத்தில் இருக்கும். அதை பார்த்துக் கொள்ளுங்க, சரிங்களா. ஓகே. தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் 15 கீழ்கணக்கு நூல்கள் அதிக பாடல்களை அதிக அடிகளையும் கொண்ட நூல் எது? ரெண்டுக்கும் ஒரே விடை, அது திருக்குறள். தமிழர்களுடைய வேதம் அதிக பாடல்கள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. அதிகமான அடிவரையறை கொண்டிருக்கிற நூல் எதுன்னா அது திருக்குறள் தான். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் ஆயினும் அவ்வளி நல்லை வாலிய நிலனேன்னு ஔவையாருடைய பாடல். கண்வனப்பு கண்ணோட்டம் காழ்வனப்பு செல்லாமை, இது எந்த நூல்? திருப்பஞ்ச மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய நூல் திருப்பஞ்ச மூலம். திருப்பஞ்ச மூலம் பொறுத்தவரையிலும் பார்த்தோம். திருப்பஞ்ச மூலம் காரியாசான். ஆசிரியர் யாரு? காரியாசான். இதுல காரிங்கிறது தான் இயற்பெயர். ஆசான் அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய பெயரா இருக்கான்னு சொல்றாங்க. மாகாரியாசான் என்று பாயிரம் சொல்லுது. மாகாரியாசான் மொத்தம் இதுல 97 வெண்பா இருக்கு. 5 சிறிய வேர்கள். சிறு பஞ்ச மூலம். என்னென்ன வேர்கள்?
கண்டங்கத்திரி, திருவழுதுணை, திருமள்ளி, பெருமள்ளி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் மனிதனுடைய நோயை குணப்படுத்துவது போல ஒவ்வொரு பாடலிலும் இருக்கக்கூடிய 5 கருத்துக்களானது மனிதனின் உள்ளப்பிணி என்று சொல்லக்கூடிய மனநோயை போக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. சரிங்களா? திருப்பஞ்ச மூலத்துல நமக்கு பாடல்கள் பள்ளி புத்தகத்துல இந்த பூவாது தாய்க்குமர் அமுல நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வெள்ளார், தாவா விதையாமை நாருவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வுங்கிறதும், கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்பனப்பு இத்துணையாம் என்று வைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்ற கிளவை தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனர்ப்பு. இது எல்லாமே திருப்பஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்த ஔவையார் பொறுத்தவரையிலும் ஔவையாரும் அறக்கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அறக்கருத்துக்கள் ஔவையார் சொல்லியிருக்காங்க. மூதுரை ஔவையாருடையதுதான். மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு நம்ம சொல்றோம். 31 வெண்பாக்களை கொண்ட மூதுரை அவங்களால் இயற்றப்பட்ட ஒரு அற இலக்கியம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை படைச்சிருக்காங்க. மன்னனும் ஆசர கற்றோடும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது ஔவையார். சரிங்களா? அடுத்தது மனைக்கு விளக்க மடவாள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது இனியவை நாற்பதுன்னு சொல்றாங்க. இனியவை 40 கிடையாது. அதுக்கு நான்மணிக்கடிகை தான் ஆன்சர். இனியவை 40 பொறுத்தவரை பூதன் சேந்தனார் அதனுடைய ஆசிரியர். மதுரையை சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. 40 பாடல்கள். இனியவை 40 வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல். மற்றும் 124 இனிய செய்திகளை கூறக்கூடியது. 124 இனிய செய்திகளை கூறக்கூடிய வகையில் இருக்கும். பள்ளிப்பாட புத்தகத்தில் நமக்கு குலைவி பிணியின்றி வாழ்தல் இனிது, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிது, மயரிகர் அல்லராய் மாண்புடையர் தீரும் திருவுந்தீர் ஏன்றல் இனிது, தலவரை தாரா விடுதல் இனிது, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிது, மலதலை ஞாலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இது மாதிரி நிறைய இனியவை 40 பாடல்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. பள்ளி புத்தகத்துல ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இங்க மனைக்கு விளக்கமடவாள் அப்படிங்கிறது என்ன நூல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நான்மணிக்கடிகை. இந்த நான்மணிக்கடிகை பொறுத்தவரை விளம்பி நாகனார் அதனுடைய ஆசிரியர். இது வைணவ சமயத்தில் சேர்ந்தது. மொத்தம் இதுல 104 செயல்களும் வெண்பாவால் ஏற்றப்பட்டிருக்கும். 4 மணி கடிகை. கடிகை அப்படின்னா என்னன்னா அணிகலன் அப்படின்னு பொருள். துண்டு, ஆபரணம், கட்டுவடன் கூட சொல்லலாம் நம்ம. மனைக்கு விளக்கமடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சார உணர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. அருமையா. ஓகேங்களா? எஸ், இது முக்கியமானது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிய வினாற்பது கிடையாது. இதுக்கான விடை டி.